வணக்கம் ஆபிரகாம். கடந்த 4 நாட்களாக கள்ளச்சாராயம் குடித்து கருணாபுரம் பகுதியில் சுமார் எஸ்டி ஆதிதிராவிடர் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதி. இப்பகுதியில் அதிகமாக இறந்தவர்கள் எஸ்டி. இந்நிலையில் மத்திய அரசின் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குனர் மருத்துவர் ரவிவர்மன் அவர்கள் இன்று கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் நபர்களை பார்வையிட்டு அவர்களிடம் ஆய்வும் விசாரணையும் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர் சந்தித்து அவர் தெரிவிக்கையில், இங்கு இந்த கள்ளச்சாராயமானது விற்கப்படும் இடம் ஆனது காவல் நிலையம், வருவாய்த்துறை மற்றும் நீதிமன்ற வளாகம் உள்ளிட்ட அனைத்தும் உள்ள அருகிலே இந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் அதிகமாக உயிரிழப்பு ஆதி பட்டியலின மக்களே இறந்துள்ளார்கள் என்று தெரிவித்து, இது சம்பந்தமாக சிபிசிஐடியிடம் இந்த மெத்தலானை விற்ற நபர்களும் சாராயத்தில் கலப்பதற்காக மெத்தலான் விற்ற நபர்கள் பட்டியலின மாற்று சமூகம் என்பதால் இதனை வன்கொடுமை சட்டத்தில் இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என சிபிசிஐடிக்கு பரிந்துரை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசிடம் தெரிவித்து வன்கொடுமை சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டால் அவர்களுக்கு தேவையான அனைத்து உரிமை பெற்றுத்தரப்படும் எனவும் தெரிவித்தார். ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி. நேயர்களே, SC/ST ஆணைய தலைவர் ரவிவர்மன் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இதுவரையில் 53 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 54 இன்னும் ஒரு 6 பேர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. மற்ற முன்முறை நோயாளிகள் அனைவரும் சிகிச்சை பெற்று குணமடைந்து வருகிறார்கள். நல்ல சிறப்பான மருத்துவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இருப்பினும் எங்களுடைய பணி என்னவென்றால், ஆய்வுக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது, யாராவது உயிரிழப்பு நேரிட்டால் அதன் பிறகு மறுவாழ்வு அவர்களுக்கு எப்படி மற்றவர்களுக்கு போவதற்கு என்ன உதவி செய்வது அனைத்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இணையவில்லை. சில அதிகாரிகளிடம் பேசி இது ஒரு வகையில் வன்கொடுமை நேரடியான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வராதுதானும் தொடர்ந்து அந்த பகுதியை சாராயம் விற்பதற்கு அங்குள்ள அதிகாரிகள் நிலையாக என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கும். ஆகையால் இது பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் பட்டியல சாதியை சேர்ந்ததனால், பாதிப்பு உள்ளாக்கியவர்கள் பட்டியலினத்தை சாராதவர்கள் என்பதனால் இது கண்டிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை அவர்களிடம் பேசி வன்கொடுமை தடுப்பு சட்டமாக மாற்றுவதற்கு ஆணை அரசு மாநில அரசு பரிந்துரை மாநில இந்த உடனடியாக மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. உண்மையிலே எந்த ஊழியர் இந்த தவறு நடப்பதற்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். அதை தவிர்த்து இந்த குற்ற நடவடிக்கையை குழந்தையாகவோ ஆதரவாகவோ இல்லாத அலுவலர்களை பணி நீக்கமோ அல்லது வேற தண்டனையோ கொடுப்பது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை அல்ல. ஆதரவாக சிலைக்க மாவட்ட ஆட்சியர் இந்த அங்க உள்ள பிஓவுக்கு தெரியும், அங்க உள்ள ஆர்ஐக்கு தெரியும். பக்கத்திலேயே இருக்கின்ற டிஎஸ்பி அலுவலகம் இருக்கிறது, பக்கத்திலேயே அங்க காவல்துறை அலுவலகங்கள் இருக்கிறது. அந்த உரிய அலுவலர்களுக்கு இது எல்லாம் தெரியும். அவர்கள் கடந்த சிலர் என்ன சொல்றாங்க, 10 ஆண்டுகளாக அவர் அந்த தொழிலை செய்யறாரு, 20 ஆண்டா செய்யறாரு. ஆக ரொம்ப நாள் அவருக்கு அந்த தொழில் செய்திருக்கிறார். அதற்கு வேறு ஒருவர் அந்த சப்ளை செய்திருக்கிறார், மெத்தலான் சப்ளை செய்திருக்கிறார். அவர் பட்டியலினத்தை சாராதவர். ஆக தொடர்ந்து
பட்டியலின மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகுவதற்கு உங்களுடைய ஆதரவாக இருந்து செயல்பட்டிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கும். ஆனா மறைத்து இப்ப எல்லாம் மாவட்ட அரசுக்கும் தெரியும். மாவட்ட ஆட்சியர் தான் மாவட்ட கண்காணிப்பாளர் தான். அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப சிபிசிஐடிக்கு போயிருக்கிறதால சிபிசிஐடி அலுவலகத்தை இதை பத்தி பேசுவோம். எங்களோட ரிப்போர்ட்டை யார்கிட்ட சந்திப்போம்? மத்திய அரசு இப்ப இல்ல சில செய்திகள் என்ன செய்யுதுன்னா, இது கலப்படம் செய்யப்பட்ட சாராயம் அல்ல, இது நத்தனால அதிகமாக நீர் கலந்து அந்த கொடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கிறது. சாராயம் எந்த மலையில தயாரிக்கின்ற சாராயம் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம சாராயம் தயாரிப்பு நிறுத்தப்பட்டது. ஆனால் இது வெளியிலிருந்து கிடைக்கின்ற ஒரு சாராயம் தானே தவிர மாவட்டத்திலிருந்து தயாரித்து மலையில இருந்தும் கொண்டு வரப்படுவதில்லை. அதனால சில காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா அதுல தொடர்பு அவங்களுக்கு இருக்கு ஏனும் நம்ம தெரிந்த பிறகுதான் அவங்க எல்லாம் நடவடிக்கை